அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 47. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க வாங்க எல்லாம் கவனிங்க. தொடர் இறந்த காலம். இறந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்ததை குறிக்கும் காலமே தொடர் இறந்த காலம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அவ்வளோதான், வேறு உண்மை கிடையாது. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது, வினைச்சொல் எப்படி அமைக்கிறதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? பாருங்கள். வினைச்சொல்லானது எழுவாயின் எண் மற்றும் பாலுக்கு ஏற்றவாறே அமையும். அந்த ஜெண்டர் சிங்குலராக, ப்ளூரலாக, மேஸ்குலனா, ஃபெமினா, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வாக்கியங்கள் அமையும். அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஒவ்வொரு உதாரணமாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள். குமார் பால் குடித்து கொண்டிருந்தான். குமார் தூத் பி ரஹா தா. குமார் டீ குடித்து கொண்டிருந்தான். என்ன எப்படி சொல்லுவீங்க? குமார் சாய் பி ரஹா தா. குமார் நாஷ்டா செய்து கொண்டிருந்தான். குமார் நாஷ்டா கா ரஹா தா. சரிங்களா? அதே மாதிரி இது மேஸ்குலின் சிங்குலர் பார்த்துட்டோம். மேஸ்குலின் ப்ளூரல் பாருங்கள். குமாரும் சுகுமாரும் பாடம் படித்து கொண்டிருந்தார்கள். குமார் और சுகுமார் பாட் பட் ரஹே தே. ப்ளூரல்ங்கிறதுனால ரஹே தே. ரைட்டுங்களா? அது இதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன். குமாரும் சுகுமாரும் பாடம் எழுதி கொண்டிருந்தார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? குமார் और சுகுமார் பாட் லிக் ரஹே தே. அவ்வளோதான். இப்போ பெண்பாளுக்கு வருவோம். ஃபெமினைன் சிங்குலர் பாருங்கள். விமலா பாடிக்கொண்டிருந்தாள். விமலா கா ரஹி தி. கமலா எழுதி கொண்டிருந்தாள். கமலா லிக் ரஹி தி. இப்போ ப்ளூரலுக்கு வருவோம். விமலாவும் கமலாவும் பாடிக்கொண்டிருந்தார்கள். விமலா और கமலா கா ரஹி தி. ரைட்டுங்களா? தி பன்மை புள்ளி வச்சிருக்குது. இந்த ரெண்டு வார்த்தை நீங்கள் போடுங்க. மேரி और நானி லிக் ரஹி தி. அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் இதுதான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாக்கியங்கள் அமைச்சிங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக அமையும். சரிங்களா? இது நல்லா திருப்பி திருப்பி படிங்க. நிறைய தடவை போட்டு கேளுங்க. அப்படியே மனசில் பசு மரத்தானியாக உக்காந்துக்கிடணும். சரிங்களா? நம்ம அடுத்து 48வது பாடத்தில் பார்ப்போம்.